வா சேகர், ஆபீஸ் படி ஏறி அழுத்து போன உன் உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பு கொடுக்கறதுக்கு இந்த கடலையில நிறைய சத்து இருக்கு. சாப்பிடு. சாரதக்கா, எவ்வளவு நாளைக்கு தான் காசு கொடுக்க உங்ககிட்ட கடையில வாங்கி சாப்பிடுறது? என்ன சேகர் நீ, நான் என்னைக்காவது உங்ககிட்ட காசு கேட்டிருக்கேனா? நீ கொடுக்கறப்ப வாங்கிக்கிறேன். இந்த சாப்பிடு. இந்த கடலையை சாப்பிட்டுதான் காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, வேலை வாங்கி தரலையே. ஆஸ்கரா, பாப்பா வா. என்ன விரக்தியா பேசுற? இந்த 4 கடலை சாப்பிடு. வேண்டாங்க்கா, ஏற்கனவே உங்ககிட்ட பாக்கி நிறைய ஏறி போச்சு. பரவாயில்லப்பா, சாப்பிடு. அம்மா எப்படி இருக்காங்க? வேலைக்காக நான் நாயா அலையறேன். அப்படி அலையறதுக்கு தெம்பு வேணுமே, அதுக்காக அவங்க தினமும் கல்லுடைச்சு எனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்காங்க. சூப்பர்வைசர், காலையில பொழுது விடிஞ்சு பொழுது சாயற வரைக்கும் இருமர வேலையை தவிர எந்த வேலையும் இந்த அம்மா செய்யறதில்ல. இதெல்லாம் வேலைக்கு இருந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? பாரு, வேலை செஞ்ச வரைக்கும் கணக்கு பார்த்து இந்த அம்மா முதல்ல வீட்டுக்கு அனுப்பு. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன். தள்ளாத வயசுல நீ ஏத்த வேலைக்கு போனோம்? உடம்பு தாங்குமா? நீ வேலைக்கு போலன்னு இப்ப யார் அழுதா? என்னம்மா அப்படி கேக்குற? நான் வேலைக்கு போகலன்னா அவனுக்கு ஒரு வேளை சோறு யாருமா போடுவாங்க? பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலைக்காக அலையிறான். கடவுள் கண்ணை துறக்கல. நானும் வேலைக்கு போகலன்னா அவன் வேலை தேடி வெளியே போகணும்னா அவனுக்கு பஸ்ஸுக்கு யாருமா காசு கொடுப்பா? அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அம்மா, அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. இனிமே நீ இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஆமாம்மா. ராசா, என் பிரார்த்தனை எல்லாம் வீண் போகல. என்னமா அது, உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது? கவலைப்படாதடா, நான் அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு மகன் பிறந்து அவ என்ன படாத பாடுபடுத்தினதுக்கு அப்புறம்தான் இந்த கட்டை போகும். சும்மா இருங்கம்மா. கஸ்தூரி, அம்மா உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. நீங்க போட்ட என்டன் படி நம்ம ஆஸ்பத்திரிக்கு என்னென்ன மருந்து தேவையோ எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் சார். குட், வெரி குட். அப்போ இந்த மருந்தை எல்லாம் நம்ம நமச்சிவாயம் வீட்டுல வச்சுட்டு அங்க இருக்கிற மருந்தை எல்லாம் நம்ம ஆஸ்பத்திரி வேலையில இங்க கொண்டு வந்து வச்சிருங்க. வாதியார, பாப்பா அவங்க எல்லாம் யாரு? ஏன் மூஞ்ச பார்த்தா தெரியல? ஏய், உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. ஏ விட்டமின், பி விட்டமின், சி விட்டமின் எல்லாம் கலந்து கொடுக்கிற ஜெயில் சாப்பாடுல யாருன்னா கொழுப்புல நீ பேசுற? திமிருடி உங்களுக்கு. உங்களை ஃபைன் பண்ண மட்டும் பத்தாது, ஜெயிலையும் தள்ளணும். தள்ளுறேன். முதல்ல அதை செய்யுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏற்கனவே என் உடம்பு பாதி அழிக்க போயிருக்கு. ஜெயில இருந்தாலாவது உடம்பு தேரும், மனசுக்கு ஆறுதலா இருக்கும். யாரு இவங்க? இரவு ராணிங்க சார். மாச கடைசி பாருங்க, கேஸ் வேணும், அதனால ரைட் பண்ணிட்டு வந்தேன். கேஸுக்காக ரைட் பண்ணியா இல்ல உனக்கு மாமூல் வேணுங்கிறதுக்காக ரைட் பண்ணியா? மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற மாதிரி மாச கடைசியில மாமூல் வாங்குறது இந்த ஸ்டேஷன் வழக்கம் சார். இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இவங்க உடம்பத்தான் வைக்கிறாங்க, ஆனா நீங்க மனசாட்சியும் சட்டத்தையும் சேர்த்துல வைக்கிறீங்க. ஜனக், இந்த பொண்ணு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துரு. சார், நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பெல்லாம்? வேணும்னா அவங்க எஜமானி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் சார். வேண்டாங்க, அந்த நரகத்துக்கு திருப்பி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. யார் இவங்க எஜமானி? அன்னபூர்ணி சார். இது மாதிரி அபலை பெண்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம் கற்பக சோலை. டவர் ரோடு போறதுல இருந்து தனி அதிகாரி அப்பாயின்மெண்ட் வரைக்கும் அந்த வீட்டுல தான் முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாவட்டத்துக்கு தலைமை அலுவலகமே அந்த வீடு தான். அன்னபூரணி. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க. உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? விஸ்கியா, பிராந்தியா, ரம்மா, ஜின்னா, ஆர் காஃபியா, டீ? உங்களுக்காக தயாரா இருக்கு. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது விருப்பப்பட்டாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்க இங்க வரப்போறது
உங்களுக்கு எப்படி தெரியும்? மழை வர போகுதுன்னு மயிலுக்கு எப்படி தெரியுது? பொழுது விடிய போகுதுன்னு கோழிக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு உழவு பார்க்கறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை மட்டும் நீங்க நம்பி இருக்கணும். ஆனா எங்களுக்கு உழவு சொல்றதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஆள் இருக்கு. சார் நீங்க என்ன அப்படி பாக்காதீங்க சார். ரிமாண்ட்ல இருக்கிறவங்க எவனா போன் பண்ணிருப்பான். ஏமா காக்கி சட்டை போட்ட எஸ்ஐ கிட்ட பேசுறேங்கிற பயம் உடம்புல இருக்கட்டும். ஆமா சார், இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சாணிய சந்தனம் தான் சொல்லுவாங்க சார். உங்க அனுபவங்களை சரித்திரமாக்கி நீங்க ஒப்பிச்சிட்டீங்க. என் அனுபவத்துல நான் பார்த்த உங்கள மாதிரி பொண்ணுகளோட சரித்திரத்தை ஒரு நிமிஷம் நீங்க கேக்குறீங்களா? டெல்லியில உங்க அழுக்கு வியாபாரத்துல மூழ்கி போன வசந்தா ஒரு நாள் கரோல் பார்க்கல, அனாத பணமானா. கல்கத்தாவுல விடுதி நடத்திக்கிட்டு இருந்த சந்தியாராய் குஷ்டரோகம் பிடிச்சு நடு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. அழகும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான் எங்க ராஜ்யம்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மிஸ்டர் ராஜா. அதெல்லாம் தெரிஞ்சிருந்துமா நீங்க இன்னும் மாறல? இதெல்லாம் தெரிஞ்சும் எங்க பாதையில நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்ஸ்பெக்டர், இது ஒரு வழி பாதை. எஸ், ஐ மீன் ஒன் வே டிராபிக். எங்களை திருந்தவே விடாது. ஏமா கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறலையா? திருந்தணுங்கிற நோக்கம் இருந்தா திருந்துறது ரொம்ப சுலபம். அதுக்கு காலம் கடந்து போச்சு இன்ஸ்பெக்டர். அதான் நீங்க செய்யற முதல் தப்பு. கெட்டு போகும்போது கால நேரம் பார்த்தா கெட்டீங்க, திருந்தும் போது மட்டும் என்ன கால நேரம். கெட்டு போன எந்த பொண்ணு தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவாளே தவிர அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டான். இதையெல்லாம் மீறி உங்க இழப்புக்கு பின்னால ஏதோ இனம் புரியாத ஒரு தேவை இருக்கு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை நான் உண்டாக்கத்தான் போறேன். முடியாது மிஸ்டர் ராஜா, முடியாது. ஆண்களோட ஆசை வெறியும் அதிகார பலமும் நசுங்கி போன எங்கள் கட்டில் மெத்தைகளும் இருக்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கையில எந்த மாறுதலும் வராது. ஏன் வராது? அழிவுக்கு பிறகுதான் புதுமைகள் ரொம்ப வேகமா வளரும். ஒரு முடிவுக்கு பிறகுதான் ஒரு ஆரம்பம். நான் வரேன். இன்ஸ்பெக்டர் சார், வீட்டுக்கு போனதும் மறக்காம தலை முழுகிடுங்க. ஏன்? கேடுகட்ட இந்த ஜென்மங்கள் இருக்கிற வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சதுக்கு. உங்க உடலோட உறவாட இங்க வரல, உள்ளத்தோட உரையாட தான் வந்தேன். உங்க உள்ளமும் பரிசுத்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வரேன். கங்க்ராட்ஸ் டு போத் ஆஃப் யூ. இன்னைக்கு உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கற்பனைக்கு உயிர் கொடுத்துட்டீங்க. நீ ஆட்டி வைக்கிற, நாங்க ஆடுறோம். இன்னைக்கு கிடைச்ச அத்தனை பாராட்டுகளுக்கு சொந்தக்காரன் நீதான். அது என்னமோ முரளி, உங்க கவிதைகளை சொல்லும் போதே மனசுல வீரம் பிறக்குது. தேங்க்யூ. வெறும் வார்த்தைகளால நான் கவிதை எழுதுறதே இல்லை. என்னுடைய உள்ளத்து உணர்ச்சிகளை தான் கவிதையா வடிக்கிறேன். ஒரு உண்மையான கவிஞங்கிறவன் சத்தியத்தின் சொரூபமா இருக்கணும். தன்னோட எழுத்துக்களை வரிக்கு வரி விடாம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்துல இருந்து என்னைக்காவது நான் விலகி போனா நீங்க ரெண்டு பேரும் தயங்காம எனக்கு சுட்டி காட்டணும், என்னை தட்டி கேட்கணும். என்ன முரளி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டேன்? புரட்சியும் புதுமையும் உங்க ரத்தத்துல ஊறி போன விஷயம். அதை உங்களாலேயே கடைபிடிக்க முடியலன்னா இந்த உலகத்துல வேற யாரால முடியும்? கைண்ட் ஆஃப் ராதா. எதுக்குடி? டெல்லியில நடக்க போற விளையாட்டு போட்டிக்கு நீ செலக்ட் ஆயிருக்க, அதுக்குதான். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். ராதா, டென்னிஸ் பேட்மிண்டன் பெண்களுக்கான விளையாட்டுகள் இருக்கும்போது வில்லம்பு விளையாட்டுல உனக்கு எப்படி ஆசை வந்தது? ஒரு குறிக்கோளோட போராடுறது தானே வாழ்க்கை. அந்த குறிக்கோள் கூர்மையா இருக்கணும்னா அதுக்கு உதாரணம் அம்பு தானே. அதனாலதான் அதை விரும்பி கத்துக்கிட்டேன். இத பாருங்க ராஜா, நிச்சயமா ஒரு நாள் அந்த வில்லம்பு எனக்கு பயன்படதான் போகுது. வேணா பாருங்க. புரட்சி கவிஞனுக்கு பொண்டாட்டியாக போறேன்ல, அதான் பேச்சுல புரட்சியோட அடிக்குது. பை தி வே, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் எஸ்ஐயா செலக்ட் ஆயிருக்கேன். வெரி சூன் ஐ வில் பி a police officer. Really? என்ன ராஜா, இந்த சந்தோஷமான விஷயத்தை இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? நேத்து தான் எனக்கு ஆர்டரே வந்துச்சு. நாளைக்கு போய் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு வேலை கிடைச்சதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு காலம் ஒன்னா இருந்த நாம பெரிய போறமேங்கிறத நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என்ன, நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு ஜாலியா இருக்க போறீங்க. அப்புறம் எங்க ஞாபகம் வரப்போகுது? சேச்சே, என்ன ராஜா அப்படி சொல்றீங்க? இத பாருங்க, எங்க கல்யாணத்துக்கு நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா வரணும். என்ன ராதா இப்படி பேசுற? நான் இல்லாம உன் கல்யாணம் நடக்குமா? விளையாட்டு பசங்களா தெரிஞ்ச நம்ம காலேஜ் வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சு போச்சு. உண்மையான வாழ்க்கை நாம எல்லாருமே நாளையில இருந்து தொடங்க போறோம். ஆமா ராஜா,
நம்ம வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கை மாதிரி சாதாரணமா போயிருப்பாரு. மீனிங்ஃபுல்லா இருக்கும். நாம கவிதையிலையும் நாடகத்திலையும் எந்த லட்சியங்களை அரங்கேற்றி காட்டினமோ அதை நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம நிறைவேற்றி காட்டணும். சமூகத்தில் நடக்கிற கொடுமைகளையும் அநீதிகளையும் எதிர்த்து போராட நம்ம தயாரா இருக்கணும். அதுல உனக்குன்னு சந்தேகம் முரளி? அநீதியை ஒழிக்க ராதா கையில அம்பு இருக்கு, உன் கையில சட்டம் இருக்கு. நான் தான் எம்டி ஹேண்டடா அலைய போறேன். எங்க 2 பேர் கையில இருக்கிறத விட பலமான ஆயுதம் பேனா உங்ககிட்ட தான்டா இருக்கு. என்னுடைய பலம் பேனா மட்டும் இல்லடா, உன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸும் தான். எந்த லட்சியங்கள் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்ததோ அந்த லட்சியங்களுக்காக நம்ம வாழ்ந்து காட்டுவோம். நீ எப்படி அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்த? முரளி அண்ணானா? என்ன நடந்தது சொல்லு ராதா. உன்னை இப்படி பாப்பேன் நான் கனவுல கூட நினைக்கல. நான் மட்டும் நினைச்சேனா? அதான் ராஜா விதி. ஊர்ல எனக்கும் முரளிக்கும் கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு இங்க ஒரு வேலையும் கிடைச்சது. வேலை கிடைச்சதும் வீடு பார்த்து வச்சிருக்கேன்னு என்ன இங்க புறப்பட்டு வர சொன்னாரு. நான் மட்டும் தனியா ரயில்ல வந்தேன். எங்கம்மா புறப்பட்டீங்க தனியா? மெட்ராஸ்க்கு. எங்க வீட்டுக்காரருக்கு அங்கதான் வேலை. ஸ்டேஷனுக்கு வருவார்ல? ஏன் சொல்றேன்னா மெட்ராஸ்ல டாக்ஸிக்காரங்க பாஷை, ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க பாஷை இதெல்லாமே தனி. ஸ்டேஷன்ல இருந்து புறப்பட்ட உடனே மீட்டருக்கு மேல ₹1 கேட்பாங்க. ஆனா பாதி வழியிலேயே மீட்டர் ரிப்பேர் ஆயிடும். கணிசமா தோராயமா ஒரு தொகை சொல்லுவாங்க. அதை கூட்டி பார்த்தா எங்க இருந்து புறப்பட்டோம் அங்க இருந்து மெட்ராஸுக்கு ஆட்டோலயே வந்திருக்கலாம். அதுவே சீப்பா இருந்திருக்கும். இந்தாப்பா மெதுவா சரிப்பா, அதிர்ச்சியில வண்டியை கவுந்தர போகுது. டிக்கெட் பிளீஸ். இந்த பாருங்க, ராத்திரியில பயணம் செய்றீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதுவும் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவசியம்னா சங்கிலியை பிடிச்சிடுங்க, பயப்படாம சங்கிலி எழுங்க. சங்கிலி எழுங்க சங்கிலி எழுங்கன்னு சொல்றானே, எந்த சங்கிலி எடுக்க சொல்றான்? இவனே தூங்குற திருடன் எழுப்பி கழுத்துல இருக்கிற சங்கிலி எடுக்க சொல்றானா? ஏங்க உங்க பையனுக்கு பேச வராதா? ஆமாங்க, இவன் ஊமை. இப்படி ஒரு பையனை கொடுத்துட்டு கடவுள் இவன் ஊமையாக்கிட்டாரு. வாயில்லாம படைச்ச கடவுள் வயிறு இல்லாம 2 பேரும் படிச்சிருந்தாருன்னா ரொம்ப சௌரியமா இருந்திருக்கும். கொஞ்சம் இருமா. அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு நான் ஒரு காக்கா வலிப்பு வியாதிஸ்தன். எங்காவது நினைவு தவறி நான் மயங்கி விழுந்தால் சேர்க்க வேண்டிய விலாசம். ஏங்க உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கே, நீங்க ரயில்ல பயணம் செய்யும் போது திடீர்னு வலிப்பு வந்துடுச்சுன்னா என்ன செய்வீங்க? அதுக்கு தான் இந்த தகட்டையே மாட்டி வச்சிருக்கிறேன். அப்படி வலிப்பு வந்துருச்சுன்னா இந்த விலாசத்துல என்ன கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அன்னைக்கு ராத்திரி அவர் காக்கா வலிப்புல துடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ட்ரெயின்ல இருந்த யாருமே அதை பத்தி கவலைப்படல. கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன் வந்துருச்சு. அவர் அவரோட விலாசத்துல இருக்கும்படி கம்பார்ட்மெண்ட்ல உள்ள எல்லார்கிட்டையும் கெஞ்சினேன். யாருமே அதை பத்தி பொருட்படுத்தாம போயிட்டாங்க. அவரை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாயிடுச்சு. வாயா காக்கா வலிப்பு, இப்பதான் வரியா? என்னங்கடி கிண்டலா? எனக்கு காக்கா வலிப்பு வந்ததுனாலதான் நீங்க எல்லாம் இங்க வந்தீங்க. நல்லா இருக்கீங்க. எங்க போனாலும் இங்க தானே திரும்பி வரீங்க. வணக்கம்மா. என்ன முருகா, யார் இது? ஒண்ணு இல்லம்மா, இந்த முறை காக்கா வலிப்பு வந்த போது இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க. புண்ணியவதி, நல்லா இருக்கணும். இவங்களை நீங்க தான் நல்லபடியா கவனிக்கணும். உன் பேர் என்னம்மா? ராதா. நான் வரேங்க. முருகனுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. வந்த உடனே போலாமா? கொஞ்சம் காசு சாப்பிட்டுட்டு போ. காமாட்சி, மீனாட்சி வாங்க. என்ன ஆண்டி? ராதாவை கூட்டிட்டு போய் காசு கொடுங்க. வாங்க. பரவாயில்லம்மா. ஏண்டா முருகா, உங்ககிட்ட மட்டும் அழகான பொண்ணுங்க எப்படிடா மாத்துறாங்க? என்னோட வலிப்பு வலிக்குது. பாராட்டத்தோட இல்லாம பணத்தை அள்ளி கொடுங்கம்மா. உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போறாது. இந்த அடுத்த டைம் டைம் ஆச்சு, வரட்டுமா? லீலா வா. அந்த பொண்ணு ஏதாவது முரட்டுத்தனம் செஞ்சா